கல்லை கொட்டின உடனே உங்களுக்கு அப்படியே அரைப்பட்டுட்டே இருக்கும். கரும்பு சக்கையை வந்து புழிஞ்சு எடுப்பாங்களா, அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருச்சு. ஆயில் வருது, இதில் ஊற்றி இது மேலே கொண்டு போய் அப்படியே அது உள்ள கொட்டிட்டு திருங்கிட்டு வருதுங்களா கல்ல வெளியே வருது. கல்ல தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. நம்ம ஐயா எடுத்து காமிக்கிறாங்க. பெரிய கொள்ளையா இருக்குங்க எப்போ. இது வந்து கருப்பட்டி போட்டால் நல்லெண்ணெய். கருப்பட்டி போட்டால் நல்லெண்ணெய். இது இந்த 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 எண்ணெய் வாங்கினவங்க இந்த எண்ணெய் மறுபடியும் நம்மக்கிட்ட இதை தான் கேட்குறாங்க. இது அவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும். தேங்காய் பாருங்க, இதெல்லாம் வந்து மீன் வறுத்தீங்கன்னா ஸ்மெல்லே வராது. மீன் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க இந்த பனி காலத்துக்கு. இந்த கல்லெண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டுறது பாருங்க. இந்த வீடியோ பார்த்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 5 லிட்டர் ஆயில் வாங்குறவங்களுக்கு 6 லிட்டர் ஃப்ரீ. 6 லிட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க. அது எந்த எண்ணெயாக இருந்தாலும். என்ன எண்ணெய் இருந்தாலும் 3 லிட்டர் வாங்குறவங்களுக்கு 200 ml. இது வந்து 4 லிட்டர் இல்லைங்க, 200 ml. 200 ml இது. 200 ml. கல்லை சாப்பிட்டுட்டு இருந்து செமையாக இருக்குது கல்லை. ஹாயில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாக்கு. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் டெய்லியுமே ஆயில் வந்து நம்ம எல்லா ஃபுட்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆயில்னால தான் ஹெல்த்தும் இருக்குது, ஆயில்னால தான் உடம்புக்கு கெடுதலும் இருக்குது. அப்படி தானே மேடம்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செக் ஆயிலை பற்றி வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் ஆர்கானிக்காக ரொம்ப க்ளீனான ஒரு ஆயில் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வண்டியில் ஏற்றிட்டே இருக்காங்க. இது எல்லாமே எல்லா ஊருக்குமே வந்து அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கேருந்து. வணக்கங்க மேடம், உங்களை பற்றி உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் கம்பெனி பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் தங்கமணி. நாங்கள் முகிலன் ஆயில்னு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் முதல்ல இதை எங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும், ஆர்கானிக்காக யூஸ் பண்ணணும். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்தேன். அப்போ அவங்க கேட்கும்போது நம்ம ஏன் இது ஒரு பிஸ்னஸாக செய்யக்கூடாது, மக்களுக்கு ஒரு நல்லதாக கொடுப்போமே ஆர்கானிக்காக அப்படின்னு இந்த பிஸ்னஸ் தொடங்கியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பின்னாடி எல்லாம் என்ன ஆயில் ஓடிட்டு இருக்குங்க? எல்லாமே மூணுமே இன்னைக்கு கல்லெண்ணெய் தான் போட்டிருக்குங்க. கல்லெண்ணெய். ஆமாம், இப்போ கல்லெண்ணெய் தான் ஓடிது, அதில் ஓடி கல்லெண்ணெய் தான். உங்களுக்கு லைவாக காமிக்கணுன்றனால தான் இங்கே வந்துட்டேன். ஸோ எப்படி ஒரு ஆயில் ரெடி பண்ணுறாங்கன்றதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே போடுவீங்க? நாங்கள் வந்து அதை இப்போ உங்களுக்கு லைவாக நாங்கள் வருவாருங்க, கல்லை போடுவார், அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் முதல்ல இப்போ வெளியே போய் கல்லை வந்து முழு கல்லையாக தான் வாங்கிட்டு வருவோம். அதை வாங்கிட்டு வந்து உடச்சி இந்த மாதிரி கல்லை எடுப்போம். இந்த மாதிரி கல்லை இதெல்லாமே நம்பர் 1 தரேங்க. நல்ல பெரிய கல்லையாக நல்ல நம்பர் 1. ஏன்னா நான் செகண்ட் குவாலிட்டியே இல்லைங்க, நம்பர் 1 தரேன். இது மிக்சிங் கிடையாதுங்க, எல்லாமே நல்ல இதாக வாங்கிட்டு வந்து ஒரிஜினலாக கொடுக்குறோம். இப்போ இந்த மிஷினில் வந்து இந்த கல்லை போடுவோம். இந்த கல்லை போட்டு அதை ஆடும்போது கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி இந்த கல்லை இந்த மிஷின் ஓடுது பார்த்தீங்களா, இதில் வந்து கீழே ஃபில்டராகி வரும். ஆயில் வருது, இதில் ஊற்றி இதில் இருக்கிறத வந்து அந்த இன்னொரு ட்ரம்மில் மாற்றுவாங்க. அது ஃபில்டர் ஆகும்போது நாங்கள் எடுத்து சேலுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பாட்டில்களில் ஃபில் பண்ணிடுவோம். இதுதாங்க இதுதான் அந்த இது அந்த அங்கே இருக்கிறது. இங்கே வாங்க காட்டுறேன். அதெல்லாம் வந்து என்னமோ உறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இல்லைங்க, இது வந்து ஒரிஜினல் தேங்காய்ங்க. தேங்காய் வந்து இந்த கிளைமேட் ஒரிஜினலாக இருக்கனால தான் உறையுது. அதனால இது இந்த மாதிரி கேனில் ஊற்றி வைப்போம். இது வடிஞ்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ட்ரை ஆகிட்டு இருக்கு. அதை இப்போ இது முடிஞ்சோன்னா பாட்டிலில் ஃபில் பண்ணி செல்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ க்யூரிங் டைமில் வச்சிட்டிங்கன்னா இப்போ எடுத்த உடனே பாட்டில் ஊற்றுறீங்களா இல்லை ஒரு நாள் டைம் எடுத்துப்பீங்க? இல்லைங்க, அது இருக்கும், 2-3 நாள் கூட இருக்கும். அது வந்து நம்ம அது நல்ல ஃபில்டராகி இருக்கிறதா. ஏன்னா அதில் ஒரு கீழே வந்து ஒரு இது கசடு மாதிரி நிற்கும். அது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கறனால உங்களுக்கு ஃபுல் நீங்கள் 1 லிட்டர் யூஸ் பண்ணிடலாம். நான் ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் கொடுத்தேன்னா 100 ml எண்ணெயாவது கீழே உங்களுக்கு தேங்கிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் நீங்கள் க்யூரிங் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அங்கேருந்து புண்ணாக்கெல்லாம் எடுக்கிறாங்களா? புண்ணாக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்ததில்ல, இங்கே வாங்க காமிக்கிறேன். சரி, இங்கே சுட சுட வந்து புண்ணாக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அக்கா சாப்பிடலாமா? இது சாப்பிடலாம். உங்கள் பேருக்கா?
துளசி மணி. துளசிங்களா? ஓகே, அதான் வாசனையாக இருக்குது இந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது கடலையோட புண்ணாக்கு தானேக்கா? இந்த கடலை புண்ணாக்கு தானே? இந்த கடலையோட புண்ணாக்கு எப்படி இருந்த கடலை ஒரு புண்ணாக்கு ஆயிடுச்சு, எண்ணெய்லாம் இதில் போயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து சாப்பிடலாம் நம்ம. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் போட்டிருப்பாங்கல்ல, கல் அங்கே போடுறாங்க பாருங்க, கல் அதில் கொட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ உள்ளே வந்து கல்லை கொட்டின உடனே உங்களுக்கு அப்படியே அரைப்பட்டுட்டே இருக்கும். இப்போ அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமாங்கக்கா? எத்தனை ஊற்றுவீங்க? எத்தனை டம்ளர் ஊற்றுவீங்க? எந்த பருப்பு எந்த அளவுக்கு காஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஓகே ஓகே, எந்த அளவு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான தண்ணி, அந்த டம்ளர் அளவு தண்ணி போடுவீங்க. ஓகே ஓகே ஓகே, அக்கா பேசுகிற கூச்சப்படுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே அரைச்சிருச்சு இந்த இது. வாங்க காமிக்கிறேன், இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக நல்லா புளிஞ்சு எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். கரும்பு சக்கையை வந்து புளிஞ்சு எடுப்பாங்களே அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு. ஸோ அதனால தான் இங்கே ஆயில் வந்து கம்மியாக விடுது. ஸோ அதில் வந்து ஆயில் இதுக்கப்புறம் ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆயில் வந்து நல்லா ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கல்லை இப்போ தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், போட்ட உடனே வந்து நல்லா அரைப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து இப்போ கல்லை வந்து போட்டிருக்கீங்க. இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லா புளிஞ்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 20-25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள ஆகும். எவ்வளோ கொட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ஓகே, ஸோ ஆயில் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்மகிட்ட என்ன மாதிரி ஆயிலெலாம் வச்சுருக்கீங்க? நம்ம வந்து கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கருப்பட்டி போட்டால் நல்லெண்ணெய். கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெயிலேருந்து வெரைட்டி இருக்குது. கருப்பட்டி போட்டு இருக்குது, போடாமல் இருக்குது. ரெண்டுமே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன கருப்பட்டி போடுறதுனா அது வந்து உங்களுக்கு இந்த கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்காது. அது வந்து ரொம்ப மக்கள் விரும்பி வாங்குறாங்க. எங்ககிட்ட அதிகமாக போகிறதே அதுதான். இதை வந்து நல்ல சுத்தமான எண்ணெய் வந்து இந்த விளக்குக்கு இந்த நம்ம எல்லாத்துக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி விளக்கெண்ணெய், கரும்பு சக்கரை கூட இருக்குது. கரும்பு சக்கரை கூட எந்த கெமிக்கலும் கலக்காத கரும்பு சர்க்கரை வந்து லைவாகவே பார்க்கலாம். இந்த சாக்குள்ள இருக்குங்களா? கரும்பு சர்க்கரைங்க பாருங்க, கரும்பு சர்க்கரை இருந்தாலே கட்டருமையும் வந்துடுது. பாருங்க, பியூரான கரும்பு சர்க்கரைங்களா இது? எந்த கெமிக்கலும் போடாத கரும்பு சர்க்கரை. ஓ, அப்படியே சாப்பிடலாம், செம்மையாக இருக்குது. நல்லா கரும்பு நல்லா கடிச்சிட்டு அந்த சாறு வருங்களா அந்த மாதிரி இருக்குது. இது ஒரிஜினல். ஓகே ஓகே, அதாவது பேக் பண்ணிட்டீங்க. அது பாருங்க, பேக்கிங் பண்ணது அங்கே இருக்குங்க. 1 கிலோ, அரை கிலோ, 5 கிலோ எல்லாமே. இது 1 கிலோங்களா? இது 1 கிலோ. ஓகே, இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது நம்ம வந்து ரொம்ப சீப்பாக தான் இப்போ கொடுத்துட்ருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஒரு 90 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். வெளியே வந்து 1/4 கிலோவே 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சுத்தமாக, ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்கினவங்க திருப்பி மறுபடியும் நம்மக்கிட்ட தான் ஆர்டர். கண்டிப்பாக, ஏன்னா 1 கிலோவே இந்த ரேட்டு கொடுக்குறீங்கன்றப்ப எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நானே வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு தான் பார்க்குறேன். ஸோ 1 கேஜி பார்த்தீங்கன்னா வந்து 90 ருபீஸ் தான். 90 ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம 1/2 கேஜி கேட்டாலும் கொடுப்பீங்களா? 1/2 கேஜி கேட்டாலும் கொடுப்போம். கொரியர் போட்டுடலாம்ங்களா? எல்லாம் கொரியர். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே கொரியர் கேட்பாங்க. கண்டிப்பாக கொரியர் போட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் 1/4 லிட்டரில் இருந்து 5 லிட்டர் வரைக்கும் வச்சுருக்கீங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1/4 லிட்டர் பாட்டில் 200 ml வருங்க. ஓகே, இதெல்லாம் 1/2 லிட்டர் வச்சுருக்கீங்க. இது 1/2 லிட்டரு. இது 1/2 லிட்டர். ஓகே, 1/2 லிட்டர். இது வந்து விளக்கெண்ணெய்ங்க. இது மேக்ஸிமம் 1 லிட்டர் வாங்க விட 1/2 லிட்டர் இதான் நிறைய வாங்குவாங்க. ஓகே, இது வந்து கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய். கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய். இது இந்த எண்ணெய் வாங்கினவங்க இந்த எண்ணெய் மறுபடியும் நம்மக்கிட்ட இதே தான் கேட்குறாங்க. இது அவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும். இது வந்து கருப்பட்டி போடாத நல்லெண்ணெய். கருப்பட்டி போடாது. சில பேருக்கு வந்து கருப்பட்டி போட்டது வேணா கருப்பட்டி போட்டது எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய் வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கசப்பு வரும் லைட்டாக, வேற ஒன்றும் இது இல்லை. ஆனால் வந்து நல்லெண்ணெய் சில பேருக்கு பிடிக்காதுன்னுவாங்க. இப்போ என்னென்னா அந்த வயசுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ப்ரெக்னென்சி இருக்க டைமில் சில டைமில் நல்லெண்ணெய் பொதுவாக எல்லோரும் சாப்பிட்றது நல்லது, சரிங்களா? டாக்டரே நல்லெண்ணெய் தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை, இதை வந்து நீங்கள் மற்ற எதுக்கு யூஸ் பண்ணுங்க, நான்வெஜ்ஜுக்கெல்லாம் இதுதான் கண்டிப்பாக. இதுதான் எங்கள் வீட்டில் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு தான். எல்லோரும் சமையல் நல்லா இருக்குமாங்க. இப்போ இந்த எண்ணெய் இதை வந்து எல்லாம் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நான்வெஜ்ஜுனா நான் இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் தான் இது நல்லா இருக்கும். இந்த தேங்காய் பாருங்கள், இதெல்லாம் வந்து மீன் வறுத்தீங்கன்னா ஸ்மெல்லே வராது. மீன் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் மட்டும் மீன் வறுத்து பாருங்க, அந்த வித்தியாசம் தெரியும். அப்போ வந்து நம்ம ஆயில் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறோம்னு சொல்லிடலாங்களா? நாங்கள் மற்ற இதெல்லாம் நாங்கள் கம்பேர் பண்ணலைங்க. எல்லாமே ஒரிஜினல். நீங்கள் லைவாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒரிஜினல்.
எல்லாம் பேக்கிங்கும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உள்ள ஒரு வெள்ளம் மூடி போட்டு அந்த மாதிரி பேக் இதுக்கு மேலே பேக் பண்ணி இதுக்கு மேலே இன்னி கவர் வரும். கவர் வரும். இப்போ நாங்கள் அடுப்பை வச்சிருக்கனால வச்சுருக்கோம். இது நல்லா இருக்கும். வெளியெல்லாம் வந்தீங்கன்னா இது 350 கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 300 தான். டேரெக்டாக இது வந்து இந்த கல்லெண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டுறது பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எல்லாமே இது 280 ரூபா தான் கொடுக்கும். 280. ஆக்சுவலாக நார்மல் கல்லெண்ணெயே இங்கே அந்த ரேட் தான். நம்ம வந்து 280 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து கடையாக போட்டு கடைன்னு வைக்கும்போது கடையில் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இது மாதிரி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு போயிடலாம். அவங்க நல்லதாக யூஸ் பண்ணட்டுமே அப்படின்னு. தனியாக இதுக்குன்னு ஒரு ரீட்டைல் கடை வச்சு அதுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு நீங்கள் அழகாக வந்து டேரெக்டாக கொடுக்கும்போது இன்னும் இந்த கருப்பட்டி நல்லெண்ணெய் வந்து வெளியே வந்து 440 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் 390 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். 390 ரூபா தான் இந்த கருப்பட்டி நல்லெண்ணெய். சாதா நல்லெண்ணெய் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் இதே 350 ரூபா. நான் 280 ரூபாய்க்கு கொடுத்தேன். 280 ரூபாய் கொடுத்துறீங்க. நல்ல எண்ணெயே. ஓகே, கல்லெண்ணெயே உங்களுக்கு அவ்வளோதான் சொன்னீங்க. நல்லெண்ணெய் அந்த ரேட்டு கொடுத்துட்றீங்க. வேற லெவலுங்க. ஓகே, இங்கே பாருங்க, அதாவது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய்னா இப்படி தான் இருக்கணும். எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்க இந்த பனி காலத்துக்கு. ஸோ நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சில பாட்டில் எல்லாம் உரையாது, அதெல்லாம் டூப்ளிகேட்டு. சரிங்களா? கல்லையே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு கல்லை வந்து நல்ல ஒரிஜினல் தரம். கல்ல சைஸ் பார்த்தீங்களா? அது பின்னாடி எல்லாம் கல்லை காய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ மழை வரனால லைட்டாக வந்து மூடி விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி கல்லை உடைக்கிறதுல பக்கத்தில் இருக்குங்கல்ல. ஆமாங்க, மிஷின் பக்கத்தில் இருக்கு. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ எல்லா எண்ணெயும் சொல்லிட்டோங்கல்ல. இந்த விளக்கெண்ணெய் மட்டும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஆமணக்கு என்னன்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டமுத்து இது வாங்கி தாங்க நாங்கள் அரைச்சு எல்லாமே நாங்கள் ஓனாக வெளியே போய் ரேட்டு கொடுக்குறீங்க. இது வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 300 ரூபா 1 லிட்டரு. இல்லை, 1 லிட்டரே 300 ரூபா. 1 லிட்டரே 300 ரூபா. ஓகே, 1 லிட்டரு இந்த விளக்கெண்ணெய் வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சொன்னீங்க? தேங்காய்ங்களா? தேங்காய் 300 ரூபா தான். 300 ரூபா. ஓகே, கடல் எண்ணெய்ங்க? கடல் எண்ணெய் 280. ஓகே, நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு 280 சொன்னீங்க. இதில் எள்ளு போட்டிருக்கிறது மட்டும் இது வந்து கருப்பட்டி போட்டது. இது ஸ்பெஷல் நல்லெண்ணெய். ஓகே ஓகே. இந்த ஸ்பெஷல் நல்லெண்ணெய் இது சாதா நல்லெண்ணெய் தான் 280. அதான் சொன்னீங்க. இது ஸ்பெஷல் நல்லெண்ணெய் வந்து 390. வெளியே நீங்கள் 400, 440, 450 வாங்க முடியாது. இது ஆன்லைனில் நீங்கள் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் அங்கே வந்து தரமாக கொடுக்குறாங்களா எனக்கு அந்த இது தெரியல. இங்கே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதே வந்து சுத்தமாக ரெடி பண்ணுறதுனால வந்து பாருங்க, இங்கே எல்லாமே நாங்கள் வந்து ஹைஜீனிக்காக நீட்டாக அங்கே பாருங்கள் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி 5 லிட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். 5 லிட்டர் 3 லிட்டர். 3 லிட்டர் இருக்குது. 3 லிட்டர் இருக்குது. 3 லிட்டர் எல்லாமே 3 லிட்டர். ஓகே, 3 லிட்டருக்கு 5 லிட்டருக்கு. இப்போ பல்க் குவான்டிட்டியாக வாங்குறாங்க. ஒரு 5 லிட்டர் வாங்குறாங்க அப்படின்னா எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக எதாவது பண்ண முடியுமா? உங்கள் சப்ஸ்கிரைப்க்கு வேண்டி இப்போ இந்த வீடியோ பார்த்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 5 லிட்டர் ஆயில் வாங்குறவங்களுக்கு 6 லிட்டர் ஃப்ரீ. 6 லிட்டர் ஃப்ரீயாக கொடுத்துறீங்க. அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் என்ன எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எந்த எண்ணெய் எடுத்தாலும் 6 லிட்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது. சரிங்களா? 3 லிட்டர் வாங்குறவங்களுக்கு 200 ml. 4 லிட்டர் இல்லைங்க, 200 ml. 200 ml இது 200 ml கொடுத்துட்றோம். சூப்பர். இதை வாங்கி யூஸ் பண்ணினவங்க வேற எங்கேயும் வெளியே வாங்குறது இல்லைங்க, நம்மகிட்ட தான் வாங்குறாங்க. சமையலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. நல்ல வாசனை. நீங்கள் தோசைக்கெல்லாம் ஊற்றும் போது அதுவே வாசனை வரும். நல்லதாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வரும். ஏன்னா நம்ம டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம சமையலுக்கு கொடுத்துக்கலாம். அதுதான் அதான் மெயின். ஏன்னா நாங்கள் அப்படி தான் நாங்கள் நினச்சி நாங்கள் முதல்ல எங்கள் ஹெல்த்துக்கு நான் வந்து ஒரு 5 வருஷமாக நான் வந்து இது மாதிரி நான் எனக்கு தோட்டத்தில் போட்டுருக்கோம். நாங்களே அரைச்சி தோட்டத்தில் போட்டு தேங்காய் எல்லாமே சொந்தம். இதெல்லாம் அரைச்சி சொந்தமாக எடுத்து சொந்த கம்பெனிலே போட்டு சொந்தமாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா எங்களுக்கு கொடுங்கன்னு. அவங்களுக்கு கொடுக்குறப்போ இப்போ சரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவும் நிறைய பேருக்கு கொடுக்கவும் சரி நம்ம இதே பிஸ்னஸை பண்ண முடியும். இது எங்கே ரீட்டைல் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஹோல்சேலும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். வெளியே கடைகளுக்கும் பல்காக கேட்டாலும் கிடைக்கும், போயிட்டுருக்கு. ஸோ பல்காக இப்போ நம்ம வாங்கும்போது ரேட் இந்த ரேட்டு இல்லை. அது நம்ம பேசிக்கலாங்க, அப்புறம் நிறைய கேட்ரிங் சர்வீஸ். ஏன்னா எல்லாருமே நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணால் கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் நிறைய நம்மளுக்கு ஆர்டர் வருது. மேக்ஸிமம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து இதை அரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஃபுல் வீட்டிலேருந்து தான் சேல். நம்மளுக்கு என்ன கடை போடணும் அவசியமே இல்லை. நம்மகிட்ட அத்தனை கஷ்டம். வீட்டில் வச்ச பெண்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா அடிஷ்னலாக இதையும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல வந்து ஒரு நல்ல பொருளை கொடுத்த மாதிரியே இருக்கும், ஒரு பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எப்படி வருது பாருங்கள்.
ஸோ தேங்காயெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மூடையில் வந்துடுது, உரிக்காமையே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து உரித்து இங்கே இருங்க ப்ராசஸ் எல்லாம் இங்கே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தேங்காய் மூடைங்க தான் எல்லாமே மட்டையோடு இருக்குது. அப்படியே இது உரித்து இதை வந்து இதுலேருந்து பண்ணுறது தாங்கல்ல. ஆமாங்க, அது வந்து கல்லை போட்டு கல்லை உடைச்சு வர்றது. கல்லை உடைச்சு அதில் அதாவது முழு கல்லை போட்டு அதில் உடைச்சி வந்துடுது. ஓகே ஓகே. இதில் மிஷினுங்களா அது? இதெல்லாமே எல்லாம் அரவு மிஷின் தாங்க. எல்லாம் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துருக்கனால யூஸ் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம கேட்டதுனால வந்து மிஷினை போட்டு காமிச்சாங்க. அங்கே பார்த்தீங்களா கல்லையை கொட்டுறாங்க. அங்கே அப்படியே கொட்டை இங்கே அள்ளி மேலே கொண்டு போகுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. இது மேலே கொண்டு போய் அப்படியே அது உள்ளே கொட்டிட்டு திருங்கிட்டு வருதுங்களா கல்லை வெளியே வருது. கல்லை தனியாக பிரிஞ்சது மேலே போட்டோன்னே இப்போ கல்லை தனியாக வருது. பயங்கரமாக இருக்கு. லைவாக இப்போ தான் நானே பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்களா அதில் கொட்டி அப்படியே வந்து மேலே இப்படி தூக்கிட்டு போகுது பாருங்கள். செமையாக இருக்குங்க இந்த ப்ராசஸ்ஸு. அப்படியே மேலே கொட்டிடுறாங்க, திரும்ப அதில் வந்து அப்படியே டக்கு கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்குது பாருங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வைப்பீங்களா? இல்லைங்க, இதை க்ளீன் பண்ணி எடுத்து அரவைக்கு போயிருங்க. காய வச்சு ஓகே ஓகே. வெளியில் காய வைக்கிறாங்க, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள் காய வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. கல்லையை பாருங்கள் நம்ம ஐயா எடுத்து காமிக்கிறாங்க. பெரிய கொள்ளையாக இருக்கும். எப்பா செம்ம பெருசாக இருக்குது கல்லை. அங்கே பாருங்கள் அங்கே காய போட்டிருக்காங்க பாருங்கள் கல்லெல்லாம். அங்கே இது ஃபுல்லாகவே கல்லை காய போட்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா இப்போ மழை வந்து தூறிட்டு இருக்குது. மழை தூரிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து இப்போ மூடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கல்லெல்லாம் செம பெருசாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம அக்கா வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டு ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம லைவாக காமிச்சிருப்போம். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேடம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம ஹெல்த்தியாக யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் ஹெல்த்துங்க. ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம போகவே தேவையில்லை. டாக்டரை கேட்டிங்கனாலும் செக் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய்னு நான் இன்றைக்கி புதுசாக கேள்விப்பட்டு கருப்பட்டி நல்லெண்ணெய்னு சொல்லிட்டு புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிங்க. இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் ஷிப்பிங் பண்ண முடியுமா? மேலே டெலிவரி ஃப்ரீ தான் கோயம்புத்தூரில் எல்லாமே. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டருக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க. டேரெக்டாக டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. சரிங்களா, நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் டேரெக்டாக வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா, ஹோல்சேலாக வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி கண்டிப்பாக வீடியோ எல்லாத்தையும் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ண ஒரு விடைபெற நான் தமிழ்வாகர். பாய்.